எனக்கு 10 வேணும் அம்மா சொன்னாங்க. எனக்கு 48 வேணும் எனக்கு அம்மா தான். இன்னொரு வீட்டை நாங்க வளராமல் நாங்க எல்லாரும் 8 பேருமே ஒரு வீட்டுல இருந்தோம். அது மிகப்பெரிய சந்தோஷம். அது அதுக்காக தான் காரணம். அப்படி ஒரு நல்ல இதாச்சு. எல்லாரும் சொல்ற விஷயங்களை பார்க்கல அவ பற்றி எங்களுக்கு விளங்குது. ஒவ்வொருத்தரும் கேட்டா ஒரு கண்கலங்கினம். முன்னிலையில் நான் பேச எடுத்துக்கொண்ட விடயம் வந்து பரஸ்பரை கொட்டடியிடம் என்ன முகமே தெரியாம தான் கட்டுறாரு. சாரி கட்டு மட்டும் போக தெரியாது. என்ன அடிக்கிற மாதிரி உண்மையை சொல்லட்டும். இப்படி இப்படி ஒரு சர்ப்ரைஸ் பார்த்துருக்கீங்களா? பேக்கோட கொட்டடிக்கு வந்திருக்கிறேன். கொட்டடி பருத்துறைக்கு அத்தாவை திணற விடுவோமே. வணக்கம். இந்தியாவிலிருந்து துணியை கொண்டதுக்கு எடுப்போமா? துணியல் விற்க போறோம், வேணுமா? என்ன ப்ரோக்ராம்? என்ன ப்ரோக்ராம்? சந்தோஷமா சாப்பிடுறது. எங்களை சாப்பாடு வர மாட்டீங்களா? பசிக்குது. என்ன யாருக்கு என்ன பிறந்த நாள்? என்ன என்ன விசேஷம் இல்லையா? துணியல் இருக்கு அங்கிள், சரம், டிஷர்ட் எடுப்போமா? எடுக்கிறீங்களா? உண்மையா யாருக்கு பிறந்த நாள் விசேஷம்? வடிவாவளிக்கிட்டு இருக்கு. வடிவாவளிக்கிட்டு நிக்கிறோம்னா என்ன வந்து நிக்கிறேன். சாப்பாடு இல்ல, கதைக்கிறேன் இல்ல. இருக்க உடுப்பு பார்த்துட்டீங்கன்னா போறது போகணும். அங்க தூரத்துல ஆட்டோல நிக்குது. உங்களுக்கு பிறந்த நாளோ? உங்களுக்கு யாருக்கு? அப்ப மீன் வந்திருக்கீங்க. ஏன் வந்திருக்கீங்க எல்லாரும்? 20 சாப்பாடு கூடி நிக்கிறது. அப்ப இருந்து நான் 2-3 சாரி எடுக்கலாம். பிறந்த நாளுக்குன்றீங்க. பிறந்த நாளும் இல்ல, வாங்கி கொடுங்க. யாருக்காச்சும் நிக்கிறாங்களே? விளங்கல என்ன ஒண்ணு? நான் உடுப்பு சாமான் கொண்டு நம்பாட்டு பாரு. என்ன அண்ணன் என்ன இல்ல உடுப்பு வைக்க வந்தாலும் போமா. இது வேறு கண்டுபிடிக்கிறா. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். பேக் நாங்க பேக்கோட வந்து நிக்கிறோம். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். எப்ப முடிஞ்சது? உள்ள கேக் கிட்ட போமா? சும்மா அங்க போ. பக்கத்துல இருக்காம என்ன விளங்கினது? இவ்வளவு சாமான் கொண்டு விற்காமல் போறேன். எத்தனை நாள் பிறந்த நாள் உங்களுக்கு? தம்பி எனக்கு 60வது பிறந்த நாள் முடிஞ்சது. 19-20 யார சொல்லிச்சு? அப்ப இதை எல்லாம் லீவ் இல்லாதபடியா இன்றைக்கு வச்சு செய்யறாங்க. ஆக்கள் லீவு சேர்ந்து ஆக்கள் இல்லாதால மருமக்களை தான் வேலைகள். அப்ப அவங்க லீவ் இல்லாதபடியா இப்படி ஒண்ணா செய்யறாங்க. அந்த உண்மையான எனக்கு இன்றைக்கு இல்லை. அப்ப என்ன நான் தூக்க சொல்லலாமா? எனக்கு தெரியல. என்ன பேரு உங்களோட? எனக்கு டைசி. டைசியா? இவர் இந்த புருஷனையா ஆரோ மாதிரி காய்ச்சி போட்டு வந்திருக்கேன். என்ன சொல்லியா சொல்லணும்? பதிய முதல்ல இதுக்கு அவ்வளவு விருப்பங்கள் குறைவா வேணாங்க. சரி, எத்தனை 60வது பிறந்த என்ன? 60வது பிறந்த நாள் என்ன? பொன்புலா 60வது பொன்புலா தான் இல்ல போலடா. பொன்புலா 50வது 60வது பவள வயசு இன்னைக்கு. ரைட் 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 சொல்லாதேடா. அவருக்கு என்ன பேர்? எனக்கு செல்வதாஸ். செல்வதாஸ். எத்தனை பிள்ளைகள் எத்தனை இருக்கு? 2 பேர். 2 பிள்ளைகள். அங்க நிக்கணுமா? இல்ல இந்த தேத நீ அடிபட்டறா. இப்ப தேதல குடிக்க வேண்டாம். அவர் மத்தது உண்டு. அரிசியா அவங்க ஒளிச்சிருக்கு. இல்ல இவர பிள்ளைகள். இவரும் மாமாவும். கேக் வெட்டியாச்சா?
இல்ல இல்ல இன்னும் போயிட்டு இல்ல இல்ல போட்டு அப்ப கொஞ்சம் லேட்டா வந்திருக்காங்க போயிட்டு வரட்டுமா திருப்பி முதல்ல இருந்து சர்ப்ரைஸ் எனக்கு தெரியும் நீ இப்ப எல்லாம் சொல்லி போட்டு சர்ப்ரைஸ் ரேத்தனி விட்டு நான் கொஞ்சம் மெதுவா ரெண்டு வந்திருப்பேன் தெரியாம நான் வந்தேன் இந்த பேக்குகள் இல்லோ அப்ப நான் பெரிய அளவுக்கு யோசிக்க இல்லையா ஆமா சத்தியமா கதைக்கிறதா வந்தேன் நான் இங்க வந்து நிக்க போறேன் 2 நாளைக்கு அவ மாட்டேன் நிக்க போய் பாரு அதே நிக்கட்டு நாங்க கதைப்போம் அப்ப 2 நாளைக்கு நிக்க போறேன் இதுல இருந்து உடுப்புகள் துணிமணி இருக்கு இடம் இருக்கா எடுக்கிறதுக்கு இதுல படுத்துட்டு போறேன் பிரச்சனை படுக்கிற இடம் இருக்குதானே ஓகே சரி பதிய போறோம் ஒன்றும் பதியாது என்னத்துல பதிய போகுது பேப்பர் பேன் இருக்கா ப்ரோ ஏதோ பதிய நம்ம இல்ல பதிய போகுதுன்னு சொல்றாத அரிசியா சரி அது இல்லைக்கட்டும் நான் கேட்கிறேன் சொல்லக்கூடாது சொல்ல ஒருத்தரும் செய்யல இது நான் வந்தது சரியா சரி அதை விடுமோ இப்ப நீங்கள் 60வது பிறந்தநாள் இன்றைக்கு தான் முதல் இப்படி செய்றீங்களா 50 ரூபாய் செய்யறத கேக் இது எனக்கு எல்லாரும் இதாவிலே வந்து கேக் வெட்டுறத 12 மணிக்கு எழுப்பி தட்டி எழுப்பி போட்டு பண்டாலும் முழிப்பு வேற வேற போயிடலாம் தெரியும் தான் விஷயம் சர்ப்ரைஸ் என்னன்னு தெரியும் சின்ன பிள்ளைகள் எல்லாம் கேம் ரவி போல எல்லாம் மரம் எல்லாம் சுத்த இல்ல அவர் அந்த அரைக்கை எல்லாம் செய்து 5ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டு செய்தவர் இந்த 2 மக்களையும் சேர்ந்து அவர் நினைக்கிறாரு எனக்கு தெரியுது இருந்தாலும் எனக்கு தெரியாத மாதிரி உள்ள போய் கேக் வெட்டு நான் அப்படி ஒரு செய்தவர் தெரியும் தம்பி இருக்க தெரியாது ஏன்னா குடும்பம் இருக்கணும் அது வந்து சண்டை ஒரு தம்பி ஒரு தங்கச்சியும் மணிநாள்ல இருக்கணும் உங்களோட பேர் என்ன சொன்னீங்க டைசி டைசி அந்த சுருவத்துக்கு பக்கத்துல ஒரு வீட்டை பிறந்தாங்கல்ல மாறி வந்துருக்கலாம் மாறி வந்துருக்கலாம் என்னோட தம்பி எப்படிதான் மாத்த தெரியும் தான் இதோடு நடந்து போச்சா எக்ஸ்பீரியன்ஸ் பல முறை வந்திருக்கு உங்களுக்கு என்ன போய் பாத்துருக்கீங்களா அது சரி அப்ப நாங்க வந்து என்னதுக்கு யார் செஞ்சாங்க அப்படி இல்ல இப்படிதான் சர்ப்ரைஸ் உண்மையை சொல்லட்டும் இப்படி ஒரு சர்ப்ரைஸ் எனக்கு ஆசை இல்ல இவ 2 பேரும் ஒரு ஆள் வெளிநாட்டு போறதுன்னு எனக்கு விருப்பம் இல்ல ஒரு 2-3 மாதம் போய் நின்று அம்மான்ற பாக்ஸ் உடைய பாசல் தான் எனக்கு விருப்பம் இருந்தாரு அப்படி அம்மா வந்துட்டு பிள்ளைகள் அனுப்புற விருப்பம் இருந்தது அதை என்ன குடும்பமா சொல்றேன் நான் இப்ப இது வந்திருக்கு என்ன மாதிரி என்ன கட்டம் இது வெளிநாடு தம்பி அழுது எனக்கு தெரியாது ஒரு தம்பி வெளியில இருக்கு ஒரு தங்கச்சியும் வெளியே இருக்கிறாங்க 2 பேர் இருக்கிறாங்க நானும் அதையத்தான் யோசிப்பேன் மற்ற எல்லாம் என்னோட உள்ள இருக்கிறேன் மிச்சம் எனக்கு தெரியாது அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க இதுல என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க அது எனக்கு தெரியாது அவங்க இருக்கிறேன் எனக்கு கள்ளத்தையும் தான் இருக்கும் எனக்கு விருப்பம் மட்டும் சொன்னா பாப்போம் இருக்கு என்ன இந்த கண் தோசையை தான் அனுப்புவாங்க வைக்கிறேன் என்ன இருக்குன்னு பாப்போம் நான் கேட்கறதுக்கு முன்னுக்கு நீங்க இந்த பேக் இருந்தாலும் என்ன இருக்கும் ஒரு யாரும் ஒரு நாட்டுக்கு போயிடும் விசா வந்துடுது நீங்கள் 2 வழி அனுப்ப போறீங்க அப்படி நானே சர்ப்ரைஸ் தர போறேன் இது பேக் கூட வந்து நிக்கிறேன் தம்பி சர்ப்ரைஸ் அத கொஞ்சம் செய்துக்கிறேன் எனக்கு தெரியுது இது எனக்கு தெரியல எனக்கு தங்கச்சியா இருந்தா கக்காச்சி வேங்க சந்தோஷம் தந்துருப்பாரு எனக்கு தெரியல சரமெல்லாம் கிடக்குது உங்களுக்கு இல்ல இப்ப சரம் இருக்கிறபடியே உள்ளுக்குள்ளதான் இது ஒரு இதுவே இருக்கலாம் மருமக்களா இருக்க வாய்ப்பு இருக்கோ தெரியல கவிதாசின் விளையாட்டுகளா இருக்கலாம் மருமகள் மருமக்கள் உங்களுக்கு புரியாது இல்ல அப்பா புரியாது ஓ அப்பா இது இவர்களா இருக்கலாம் எந்த பிள்ளைகள் மருமக்களாக இருக்கலாம் சாமான பாப்போம் என்னென்ன சாமான பாப்போம் அதான் எங்க அப்பாட்ட கொடுங்க இது நீங்க போட மாட்டீங்க சரமும் சேர்ட்டும் இருப்பாங்க அவையில இங்க அவையில் குழப்பம் நீங்க என்னட்ட இருக்கு ஆதாரங்கள் அது ரொம்ப குழப்பம் நீங்க எல்லாம் கேட்க கூடாது இதுல என்ன இருக்குன்னு பாப்போம் இதுலயுமே ஒரு சரம் மாதிரி தான் கிடக்குது நான் இப்பதான் பிறந்தால போய் வந்து அந்த நேரத்துல பார்த்து போட்டு போறாங்களே பாருன்னு பேசி போட்டு வந்தேன் எந்த பிறந்தாலும் அந்த மனுஷனே இல்ல மனசு போட்டது நான் பார்த்து போட்டுனான் ஐயோ இந்த மனசு என்ன கஷ்டப்படுத்தி போட்டு போனாங்கன்னு பார்த்தேன் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒட்டிருக்கிறோம் இப்படி பிக்கிற மாதிரி அதாவது
நீதான் சின்னல இருந்து எனக்கு சாட்சி வரேன் ஒரு பார்க்க விட ஆரண்டு மஞ்சள் கலர் சாரியா இது இவேதான் இது கவிதாசும் லட்சியும் சேர்ந்து ரோசியாக்கள் அந்த குரூப் போல ஆரம்பிக்கலாம் தங்கச்சி தம்பியா வாய்ப்பு இல்ல சரி அங்க வைக்க வசீடு இதை பாப்பேன் சொல்லி கொண்டு போறாங்க என்ன கொடி வர்றேன் சௌரத்தோட கஷ்டப்பட்டு பிடிச்சிங்க கடலை இது இங்க எத்தனை வயசு உங்களுக்கு நான் விரும்பி சாப்பிடுறேன் கிரீம் பிஸ்கெட் அட நானும் கஷ்டப்பட்டு உடைச்சது பெரிய சாமான் பூச்சி பிஸ்கெட் அந்த பூ பிஸ்கெட் கவனம் கடிச்சு போடு பாப்ப வெண்ணு வருது இது 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 மண்ணுல சுடுதண்ணி விட்டா 6 ஆண்டு கண்டுபிடிக்கலாம் ஆனா அப்ப விட மாட்டேன் இருக்கட்டும் ரைட் பாத்துட்டு கதைப்போம் நான் இப்படி குடிக்கணும்னு ஆசை எனக்கு இல்ல இதுல குடிக்கிறீங்களா இதுல குடிக்கணும் எனக்கு ஆசை இல்ல மாறி மாறி லைன்ல வருது இது என்ன சாமாளா பாரு இல்ல பால்ட்ரோவியாகும் காளான வெட்டி வெட்டி வச்ச மாதிரி கிடக்குது அப்ப சரி இதே வைப்போம் அப்ப விட்டு விட்டா கண்டுபிடிச்சுவீங்க கூட சரி இதுல பாப்போம் அதே வாங்கினதே சரி அது நான் யார் செஞ்ச மீட்டர்ல சாமான்ல பாப்போம் எனக்கு இல்ல வேணும்னா தாங்க நிமிஷத்தை கொண்டு வரேன் அப்படி தெரியல இப்ப என்ன சொல்லி கொடுத்தீங்க இதெல்லாம் பிடிக்கல வேண்டாம் பிடிக்க சொல்ல இல்ல கஷ்டப்பட்டு ஒட்டிக்காம உங்களுக்கு எவ்வளவு சாமான் நான் சொல்ல குடுத்தவங்க பேரை சொல்லாடா நான் சாக போறீங்க போனா குடுத்தவரால் செய்யப்போன்னு கேட்பான் நான் சொல்லாமல் இப்படியே செய்து கொள்ளுங்க அந்த மனமில்ல நோகும் வெளிநாட்டுக்காரன் இல்ல உள்நாட்டுக்காரர் எனக்கு வந்தது வெளிநாட்டு நம்பர் போன் வெளிநாட்டு நம்பர் இருந்தா எனக்கு போன் வந்தது இது எனக்கு நிறைய வேலை வச்சுட்டாங்களாப்பா இது வெளிநாட்டுக்காரன் வினாண்டா தெரியும் கஜுவா அள்ளி கொட்டி இருப்பார் செய்யறாங்க போதே சொல்லியிருந்தா சாமான் திருப்பி அனுப்ப போறேன் இந்த பட்சம் திருப்பி அனுப்ப போறேன் பாருங்க என்ன நடக்கும் இருக்கலாமோ என்ன நடக்குன்னு பாருங்க திருப்பி தானே அனுப்பணும் திருப்பி அனுப்பணும் இப்ப நம்பிக்கையில இங்க வீட்டுக்காரர் பவன் நான் வேண்ட மாட்டேன் இல்ல எல்ஓசிக்காரனை கால் பண்ண அம்மாவுக்கு வந்துட்டு நாங்க போறதுல ஊட்டி போடுவாங்க சரி ஞாயிற்றுக்கிழமை திறக்காது குட்டில தனக்கு தர மட்டும் பண்ணி கிடக்குறாம்பி இது என்ன கையில தானே அப்ப திருப்பி தனக்கு இருக்கிறான் இது திருப்பி அனுப்புற சாமான் திருப்பி அனுப்புற சாமான் ஜம்போ பினாஸ் அவர் சொன்னவரை இதெல்லாம் உங்களோட செக்ஷன் உங்களோட செக்ஷன் மனசை தொட்டு சொல்லுமா சின்ன பிள்ளைகள் ஓந்தேல் சாப்பிடுறது அப்ப திருப்பியே நான் வாங்கி தருவோம் அவ்வளவுதான் தெரியும் மிக்சர் இவருக்கா இருக்க மாதிரியா இந்த பேக்கெட் போடுமா இப்ப எனக்கு அந்த நகை பிரச்சனையா கிடக்க போகுது வேண்டாம் உங்களுக்கு உண்மையா சொல்லுங்க எழுதி தரீங்களோ என்னடா கொடுத்த வேண்டிய மட்டும் திருப்பி இதெல்லாம் சேர்ந்து வேண்டி இருக்கிற ஆக்கள் என்ன கண்டுபிடிக்கிறீங்க அப்ப நீங்க எல்லாம் பிளான் பண்ணி பேக் பண்ணி கொடுத்து போட்டு சேர்ந்து கேக்குது இதுக்கு கேட்சா இருக்கு
நான் சொன்னா 60 பவுன் தான் முடிஞ்சது. சோளங்கள் எல்லாம் தந்துக்கணும் ஐயா. சாப்பிடு ரெண்டு மூணு சாப்பிட்டு 10 மணி புடுங்கி கிடக்கும். புடுங்கி கிடக்கு. அங்கட்டியா இருக்குது வாங்க போறீங்க. சாப்பிடலாம். கஷ்டப்பட்ட நேரம் எல்லாத்தையும் ஒரு பேக்ல ஷாப்பிங் பேக்ல ரிலி தந்துருந்தா நான் உனக்கு கொடுத்துருப்பேன். அதே வந்திருக்கலாமே. இது என்ன போத்தல் மேல கிடக்கு. அடிக்க நீங்களா? சோடா அடிப்பதான் நிப்பேன். பாத்திமா பக்கத்துல இருக்கிறாரா? இந்த விஷயத்தை கட் பண்ணிட்டு போடுவா வீடியோ. எங்கட படம் ஆக்கள் இல்லையா தம்பி? எங்க குடும்பத்துல தண்ணி அடிக்கிற இல்ல. அல்வா யூலியான்சியா கல்வாகாரர் நெக்டோ சோடா இது நெக்டோ கூட பவன் தான் இதை கொண்டு முழங்க இல்லையா? பொரியூர் உண்டை அப்ப அரிசியா வந்தீங்க. நீங்க வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கீங்களோ? வெளிநாட்டுல இல்ல, வெளிநாட்டுக்கு தான் இந்த சாமான அனுப்புறாங்க. நாங்க நெக்ல வடிவா பதிவா வழி வச்சமா கேக்குமே. இது அரிசியா வந்தீங்க. இங்க இது வித்தியாசமா கடை பாருங்க. அரிசியா என்ன இருக்கும்? அதாவது கண்ணாடி ஜோக்கு. அது நீங்க வெளியில மாட்டாரு. எனக்கு தானே ஆப்பிடும். அது ரெண்டா பேருந்து நான் எடுத்துட்டு போறேன். ஆக்க சாப்பிடவே ஒருவேளை உள்ளுக்கு வேற ஐட்டங்கள் இனிப்பு ஐட்டங்கள், சீன் பண்டங்கள். அதாவது பிடிச்ச எல்லாமே எங்க தேடி தேடி வாங்கி ஜான்சியா கேட்டிருப்பா. இதெல்லாம் ஜான்சி ஆகலதான் இந்த விளையாடுற தெரியும். இது சின்ன பிள்ளைகளுக்கு பிளான் பண்ணி அனுப்பிடுறீங்க. சுவர் இல்லையா? அப்ப சரி. இதுக்கு இவ்வளவு சின்ன வச்சு போயிடும். கவலை ஆகலாம் தம்பி. எனக்கு உப்பு பிஸ்கெட், அப்பா பால்கோவா, லட்டு லட்டு கொடுத்துருக்கீங்க. அப்பா இதுதான் 20 ரூபா கேக்கு தெரியுமா? கேக்கு மனம் கெடுத்து போட்டாலும் அவரே இப்ப சொன்னேன். ஆறு வந்தது இது புள்ளி எல்லாம் அவன் அந்த மூத்துல நரைஞ்சு விடும். இந்த நகைதான் சாமான் பார்த்தாச்சு. வெளிநாட்டுக்காரர் இல்ல, அவங்க இதுவே அனுப்ப மாட்டாங்க. இந்த விஷயமே அனுப்பாங்க. எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க? நான் கலைமகல்ல படிச்சேன். கலைமகள் எத்தனை ஆண்டு படிச்சீங்க? ஓயில் ஓயில் ஏஎல் நடேஸ்வரா. நடேஸ்வரா. நீங்க என்ன வேலை செய்றீங்க? ஹவுஸ் வைஃப் தான், வீட்ல இருக்கீங்க. என்ன வேலை செய்றீங்க? நான் வீட்ல இருக்கேன். எங்க வேலை செஞ்சீங்க? ரைட். கடைசியா எப்ப வேலை செஞ்சு முடிச்சீங்க? போன வருஷம். அந்த வாக்குல வேலை உங்களுக்கு அனுப்பி இருக்க மாட்டோமோ? இல்ல இல்ல, நான் இல்ல. சரி, ஃப்ரெண்ட் விட்டுடுங்க. ஃப்ரெண்ட் ஒருத்தர் அப்படி செய்ய மாட்டோம். இல்ல இதுல யாரும் அந்த ஃப்ரெண்ட் இருக்கீங்களா? இல்ல இல்ல. ரைட். சொந்த எல்லாரும் சொந்தம் என்ன? ரைட். இப்ப வர்ற போன கிட்டத்தட்ட 2 கிழமைக்கு முன்னுக்கு உங்களை சந்திச்சுட்டு போனாங்களே, இப்பதான் சந்திச்சிருக்கோம். அப்ப இதெல்லாம் இருக்க மாட்டோமோ? நீங்க யார் சந்திருக்கணும்னு நினைக்கிறீங்க? நான் அனுசியா தலைமையில ஜான்சி அனுசியா எங்க இருக்கிறாவா? அவங்களா? அவர் மருமகன். அவன் அந்த சோப்பு செட் இருக்காங்களா? நீங்க தந்துறீங்களா? எனக்கு இல்லையே. அதையும் தெரியல பாருங்க. அவன் இல்ல, அவையில் இல்ல. நீங்களா தந்துறீங்க? அவையிலும் இல்ல. வெளிநாட்டு நம்பர் உங்களோட நெருங்கிய சிநேகிதமாம். சரியா? வாய்ப்பில்ல தம்பி. நான் சின்ன பழகுறேன் இல்லையாப்பா. சரி, பிள்ளைகள் தந்திருப்பீங்க. அங்கு வெயிட், நாங்கள வரோம். பிள்ளைகள் என்ன சொன்னீங்க? அதுல என்ன சொன்னீங்க? காலேஜ் கிளம்ப பண்ணீங்களா? பேசி அவர் செஞ்சிருக்க மாட்டாரோ?
இவர் ஏற்கனவே கிளீன் செய்துட்டாரா? இல்ல அவர் செஞ்சிருக்க மாட்டாரு. ஏற்கனவே செய்தார். அவர் ஒருவேளை மகள் சொல்லி கிளி இவருக்கு அந்த ஐட்டங்கள் நான் செஞ்சது வேற யாரும் சொல்லி கொண்டிருக்காங்க. செய்கிறேன் இந்த சர்ப்ரைஸ் இந்த கோயில் மலைக்கு இந்த பட்டேல தருவார். இதுகள் எல்லாம் அதுக்கு கொடுத்துருப்பாரு காசை பண்ணி கொடுக்கோண்டோ. சரி உங்களுக்கு கணக்க வந்து உங்களுக்கு குழம்பு வைக்கல. கடைசியா கேக்குறேன், கடைசியா சட்டியான ஒரு பேரை சொல்லிட்டீங்கன்னா இவர் தான் நான் சொல்லுவேன். அப்படி எனக்கு சொல்ல கஷ்டம். அவன் தலைமையில இவர்கள் எந்த மருமான் இருக்கிறார், இவர்கள் சேர்ந்து செய்திருக்கலாமோ? அவர்களுக்கு அந்த அவர் தம்பி 18 நான் தான் அப்ப அந்த நம்பர் தான் நான் கால் வந்தது. கடைசி 18 எனக்கு என்ன ஞாபகம் புறணைக்காரங்க சில படிச்சு ஆட கூப்பிட்டு செய்ய மாட்டேன். பெரிய சிலம் இல்லாம இல்ல 300 ரூபாய் லட்டு 50 ரூபாய் காடால இது புதிய சந்தோஷம் எனக்கு இருக்கிறவே. ஆனால் சர்ப்ரைஸ் என்ற பேரு இந்த காசு அளிக்க மாட்டேன். நானா நேரம் கொண்டே கொடுத்துருக்கேன். அப்ப எங்களுக்கு தொழில் தர மாட்டீங்க. எங்களுக்கு மக்களே இந்த விஷயத்தை வெட்டி போட்டு தான் போடுவேன். ஆனால் ஐயாச்சி நான் வந்து மாதிரி தானே நான் உழைக்கிறவங்க விருப்பம் இல்ல. இந்த கிழமை இல்ல உழைக்குது. அப்ப அதனால ஒரு இந்த வயசுல வெளிநாட்டுக்காரருக்கு இது உழைக்கிற காசு இவற்றை இல்ல பிள்ளைகள் வெளிநாட்டுக்காரர் தான் இங்க உள்ள சப்ளை செய்ய மாட்டோம். அப்பயும் வெளிநாட்டுக்காரருக்கு பாவம் இல்ல இங்க உள்ளாக்காரு எல்லாம் ஒன்று. நீங்க வெளிநாட்டுக்காரர் கிட்டத்தட்ட ஒரு இந்த கடலையே ஒரு 500 ரூபாய்க்கு வாங்கி தந்திருப்பீங்க. இங்க உள்ளாக்க 100 ரூபாய்க்கு வாங்கி தரேன். எந்த கையில இருந்துக்கலாம். அப்ப எனக்கு தொழில் இல்லையே. அப்ப நான் என்ன கம்பெனி நடத்தி கொண்டிருக்கிறேன். கடைசி முதலமா கேக்குறேன். ஐயோ ஒன்னும் சொல்லாட்டி சரியான பேரை சொல்லாட்டி சாமான் திருப்பி கொண்டுட்டான். சந்தோஷமான விஷயம் தம்பி இது இருக்க முடியாம கிடக்குறது. ஏன் இருக்க முடியாது? இல்ல தங்க உங்களுக்கு கைக்கு வந்து தங்க காப்பு தந்திருக்கணும். சரி அது சமையல் மனம் சரி சந்தோஷம். ஆனா எனக்கு அது பிள்ளைகள் எல்லாம் வேற நம்பர் 18 நம்பி அதை இந்த காப்புன்றது நான் கொஞ்சம் கூட்டிட்டு போச்சு ஒரு மாதிரி கிடக்கு. சரி ஓகே நான் அப்படி பண்றேன் இல்லையா. எல்லாருக்கும் நன்றி. சொன்னா பிரச்சனை இல்லை. தான் தெரியுது. அப்ப அங்கிட்ட பொங்கல் வணக்கம் என்ன அடிக்கிற மாதிரி எல்லாரும் வந்தோர்ல இருந்து எல்லாரும் நீங்க உங்களுக்கு எத்தனை வயசு? 62. ஓகே எவ்வளவு காலம் அம்மாவோட பயணிச்சு கொண்டிருக்கிறீங்க? இன்றைய நாள் அதாவது பிறந்த நாள் முடிந்த பிறந்த நாள். இப்ப வந்து ஒரு சந்தோஷமான நிகழ்வு நடத்தி கொண்டிருக்கிறீங்க. எப்ப முடிஞ்ச பிறந்த நாள்? இன்றைக்கு வந்து கொண்டாடினோம். இன்றைக்கு வந்து அந்த ஒரு மக்கள் கூடின இடத்துல சபையில வந்து ஒருத்தங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சா அது வந்து பலிக்கும். இந்த பிறந்த நாள் நிகழ்வுகளோ எந்த ஒரு விஷயங்களோ வந்து நல்லது சொன்னா நடக்கும். உங்களுடைய மனைவிக்கு கணவனாக என்ன சொல்ல விரும்புறீங்க? சந்தோஷம் நிறைய சொல்லுவாரு. என்ன சந்தோஷத்தை? அவ கல்யாணம் கண்டோன்னா எனக்கு பிள்ளைகள் 2 டாக்டரா வந்தது. தந்திருக்கே மாட்டேன். சுகர் சாமான் இல்ல எந்த பொம்பளை பிள்ளை நான் புரச ஆம்பளை பிள்ளை வெண்ணாலும் இவர் தான் அந்த கள்ளப்புக்கு இந்த சாப்பாடை பழக்கினாலும் முந்தைய காலம் கிடையாது. அப்பா எனக்கு நிறைய வந்து தந்தாரு. நான் மூத்தா பிள்ளை. இந்த சாப்பாட்டு விஷயத்துல இருந்து வரைக்கும் இப்ப இப்படியே சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். எனக்கு சோறும் இல்லை. அப்பா நான் செத்தாச்சு. 7 பேர் தான் செத்தா. நான் தானே மூத்தாள். நான் கள்ள சாப்பாடு சாப்பிடுறேன். இல்ல கஷ்டம் நான் தான் பிள்ளையோட கஷ்டம். இவரை கல்யாணம் கட்டு நாப்புறாரு நிறைய சாப்பாடு நான் சாப்பிட்டுட்டேன். இவர் பிள்ளைகளுக்கு பழகி இதே சாப்பாடு சகோதரங்கள் சகோதரங்களும் அடிபடங்கள் இந்த கச்சான் சாமான்கள் எல்லாம் சகோதரங்களும் எல்லா விஷயத்தாலும் எல்லாரும் இந்த தம்பி பேர் வெளிநாடு நிக்கிறாங்க. அவன் அப்படியே ரொம்ப தூக்க முடியாத தம்பி ஒன்று என்ன பேர் வினோண்டு நிக்கிறான். தங்கச்சி ஒரு தரிசா நிக்குது. அவனும் கொண்டு வந்து போற இவன் அப்படியே கொண்டு வந்துட்டு அதை குறிக்கிறது. அப்படி எந்த பிள்ளைகளை கொண்டு வச்சுதான் தங்களோட அவன குடும்பம் வேறு ஆக்க மாட்டான். எந்த பிள்ளைகளையும் கொண்டு அதை வச்சுத்தான் குறிப்பார். எனக்கு அவன் வேறு தந்திருப்பான். வெளிநாட்டுக்காரன் தானே கட்டு போய் அப்படி இருக்கீங்களா குறிக்கிறாதானே அவரே தங்கச்சி மேலுக்கு முகம் சொல்லிச்சாலும் பார்க்க மாட்டான். என்ன பெருசா வச்சுட்டு இன்னொரு தம்பி இருக்கிற அவனுக்கு அந்த தம்பி அவன் களவாட்டுல மஞ்சார இந்த கஞ்சி சாப்பிடு அது தங்கமாரு பார்த்தா கூடி அவங்க பயப்பட மாட்டாங்க. எனக்கே அந்த
சரியா அந்த புதுக்கேக்கே கூட நான் படுத்தா இந்த சாப்பிட தட்டி காலத்துல நான் கண்ணாலேயோ கேள்விப்பட்டதும் இல்லை. அப்படி அப்படியே கண்டோஸ் நான் சாப்பிட்டேன் அந்த தம்பி வந்தாரு. தம்பி வந்தது. சரி அப்ப இது ரெண்டு யாருன்னு பாப்போம் நாங்க. இது வினோத்துக்கு இதுக்குள்ள இவர்கிட்ட கேப்போம். உங்களோட இது மனைவிக்கு வந்து நீங்க இன்றைய நாள்ல வேற வித்தியாசமா ஒரு ஃபீலோட ஒரு காதல் அன்பு இந்த காலேஜ் கட்டையிலடா முகமே தெரியும். அப்ப கட்டிட்டு காதலிக்கலையா? கட்டிட்டா சரியில்லையோ? முகமே தெரியாம தான் கட்டினது. தாடி கட்டு மட்டும் தாடி கட்டு மட்டும் போக தெரியாது. என்ன வீட்டை பேசிக்கு போட்டோ எல்லாம் காட்டல உங்களுக்கு? எங்களுக்கு இல்லையா, நாங்க 93 கட்டுறது 93 அப்ப என்னண்டு இப்ப முகம் பார்க்காமல் இது பண்ணாமல் அம்மா அப்பா பேச்ச கேட்டு கட்டுறான்டா. அம்மா சித்தியர் அம்மா எனக்கு அவ இந்த நம்பிக்கையில தெரியா நான் போனதான் அவரை பாப்பேன். நான் போக இல்லையா? அவ கல்யாண வீட்டுல இருந்து என்ன முகம் மூடிக்கொண்டு இருந்தீங்க ரெண்டு கல்யாண வீட்டுல முகம் முடிதானே வருவா அந்த மாதிரி விஷயத்தை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. தெரியாது எங்கட குடும்பத்துல வச்ச நம்பிக்கை. எனக்கு அம்மா அப்பா இல்ல, எந்த சகோதரங்களை இந்த சித்தி அதே இந்த நம்பிக்கையில நான் இவரை கட்டுறேன். குடிக்க முதல் குடிக்க கூடாது, அது ஓகே. அது வேறு ஒண்ணு நாங்க கேட்கல, அது குடிக்க கூடாது. அவ்வளவுதான் சொல்றேன். இந்த காலத்துல அழகு பணம் காசு அந்த இதுவல் மாதிரி நகை இந்த தகுதி எல்லாம் பார்த்து கத்துறது முகமே பார்க்காமல் கல்யாணம் குடிக்க கூடாது. அந்த ஒன்றுதான் குடிக்கிறது. என்ன குடியில வந்து குடிக்க கூடாது. எந்த குடும்பத்தை எவரும் குடிக்கிறது இல்ல. எந்த இதுவரை 6 பொம்பளை பிள்ளைகள், 6 பொம்பளை பிள்ளை ஒற்று மாப்பிள மேல குடிக்கிறேன். திருப்பி நாங்க ஆனால் அந்த கல்யாணத்தை நீங்கள் சந்தோஷமா ஏத்துக்கணும். அந்த டைம் சரி. அப்ப இப்ப இத்தனை வருஷம் கல்யாணம் பண்ணி 32 வருஷம். 32 வருஷத்துக்குள்ள நிறைய அன்பு பாசங்கள் இருந்திருக்கு. இல்ல கொஞ்சம் குறைஞ்சு கூடி அப்படி குறையும். அப்ப அந்த கூடு அப்படி சந்தோஷமா கூடைக்குள்ள நோமலாவே நீங்க சொல்லியிருக்க மாட்டீங்களா இந்த விஷயங்களை? என்ன விஷயம்? அம்மாவுக்கு ஒரு வாழ்த்து நோமலா இப்படி அப்படி ஏதாச்சும் சொல்லியிருக்கிறீங்களா? இல்லையா? சபையில சொல்ல முடியாம சந்தோஷமான விஷயங்கள் சந்தோஷமா விஷயமா அது ரகசியமா சீக்கிரம் கல்யாணமும் ரகசியமா நடந்தது. ரகசியமா நடக்குது. குடும்பங்கள் 2 மாதம் பேசி விட்டு தங்களை கல்யாணம் நாங்க ஆளையால் பார்க்க இல்லை. நான் வேலை மோஜோபிஸா நான் வேலை செய்யறேன். நான் பார்த்துருக்கலாம், நான் பார்த்துக்கிறேன். நாங்க பார்க்கல, எங்களுக்கு தேவைப்படையில பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சகோதரங்கள் போய் பார்த்தாது, எங்களுக்கு ஒரு சித்தி போய் பார்த்தாது. அவ்வளவுதான். அப்படியே இந்த ஒரு வித்தியாசமான நடந்த கல்யாணம் நானும் இன்றைக்கு தான் அப்படிதான் கேள்விப்படுறேன். படங்கள்ல தமிழ் படங்கள்ல பாத்திருக்க அனுபவங்கள்ல தான் இன்றைக்கு இது வந்து புதுசா ஒரு விஷயம். நாங்க போய் பார்க்க நல்ல விஷயம். உண்மையிலேயே வாழ்த்துக்கள். இந்த மாதிரி நெருடைய காலம் பாலம் 2 பேருமே அப்படி இஞ்சால போவோம். இது யாரும் உங்களுக்கு தெரிஞ்சாக இருக்கணும். தம்பி என்ன பண்ணி அறியாத மருமகள், அக்காக்கள் அக்காக்கள் இவர் தங்கச்சி உங்களை பற்றி பிறந்த நாள் சொல்ல போறாங்க. என்ன போட்டா நான் பாக்கிறேன். அவ சொல்ல மாட்டேன். என்ன அம்மா மாட்டேங்க. அம்மாக்கு என்ன பேர்? சுமதி. அவங்க உங்களுக்கு யார்? போட்டோகாரன் அடிக்க போறான் இப்ப. மச்சாளுக்கு இன்றைக்கு தினம் வாழ்த்துக்கள். என்ன சொல்ல போறீங்க? நீண்ட காலம் சந்தோஷமா வாழணும். நீங்க எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? இல்ல உங்களுக்கு இன்றைக்கு பாசம் வச்சிருக்கீங்க. இருக்கிறோமா? போன அப்புறம் உங்களுக்கு போடணும். வெளிநாட்டுக்கு போன அப்புறம் வாக்கு வந்து பாசல் போடுறதுக்கு ரெடியா நிக்கிறோமா? இதுல இருந்தா கொள்ளாமங்க ஓடிட்டீங்க. இவர் வந்து இவர் யாரு? உங்களோட மகன். சரி, மகன்கிட்ட அம்மா பத்தி ஒரு 4 விஷயங்கள் என்ன சொல்ல விரும்புங்க அம்மாவுக்கு வந்து இன்றைய நாள்ல? நான் சொன்ன அழுதுருவேன். சரி சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. உங்களை அவ்வளவு ஒரு கலகலப்பான அம்மா இவ்வளவு பேசி கொண்டிருக்கிறா, என்ன ஏதாச்சும் சொல்லுறீங்களா உங்களோட அம்மாவுக்கு இன்றைய நாள்ல? அழகோட சொல்லுங்க. என்ன வந்து கூட பெரிய இடத்துக்கு கொண்டு வந்தது அங்க அம்மா பேர் டாக்டர். அப்ப நீங்க ஃபைனல் இயர் முடிச்சுருக்கீங்க. உங்களோட அம்மா அப்பா தான். இந்த நாள் என்ன ஸ்பெஷலா சொல்ல விரும்புறீங்க? இந்த நாள் அவ்வளவு பிடிக்குமா அம்மாவை? அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா? நீங்க சொன்ன மாதிரி யாரை பிடிக்கும்? 2 பேரையும் பிடிக்கும். அம்மாவை அதிகமா பிடிக்கும். அதிகமா பிடிக்கும். என்ன
ரெண்டு பேரையும் பிடிக்கும். எனக்கு அப்பா வந்து நீங்க யாருக்குமே இப்படி அப்பா கிடைக்கும். அம்மா வந்து எல்லாருக்குமே இப்படி அம்மா கிடைக்கும். ஆனா இந்த அப்பா மாதிரி யாருக்குமே அப்பா அம்மா. கண்டிப்பா இதை பத்தி உங்களுக்கு முன்னுக்கு நேர்ல சொல்லிருக்கீங்களா? எனக்கு சொல்லி இருக்கிறார். அப்பாவுக்கு சொல்ல இல்ல, இது பத்தி என்னோட வச்சிருக்கிறார். உண்மையிலேயே உங்களுடைய நல்ல மனசு போல அம்மா கடை மனசு போல உங்களோட நல்ல இடத்துக்கு விட்டுருக்கணும். என்ன மற்றது யாரு? மகள், அக்கா. ரைட், அழக்கூடாது. இது சந்தோஷமான விஷயம். ஆனந்த கண்ணீரா பாருங்களா? ரைட், அனுப்பியா மகள் எங்க மகள்? இப்படிக்கு நான் சொல்ல முன்னிலையில் நான் பேச எடுத்துக்கொண்ட விடயம் அவ எனக்கு அம்மா மாதிரி தான். அம்மாதான் சின்ன வயசுல இருந்தே அம்மாதான். அவ பாத்தீங்களா அம்மா எதிர்பார்த்து அதை பத்தி என்ன சொல்லலாம் இன்றைக்கு விட சுடுமா மனசுல சும்மா வர்ற பொங்குற எல்லாத்தையும் அடிச்சு விடுங்க அம்மா கண்டைக்கு. இது என்ன இது? அழுதீங்களா சிரிச்சீங்களா? என்ன செஞ்சீங்களா இப்ப? ஏன்னா முன்னுக்கு டைட்டில் தமிழ்ல போடுங்க, அந்த சோ மியூசிக் போடவா சொல்லுங்க. இவ்வளவு எத்தனை வயசு உங்களுக்கு? 25. என்ன பேர்? லக்ஷி. நீங்க டாக்டர் ஆயிட்டீங்களா? டாக்டர் படிச்சு கொண்டு இருக்கீங்க. இவ்வளவு அவங்க தான் உங்களை இப்படி ஒரு விஷயத்து டாக்டரா வந்து ஒரு ஊக்குவிப்பா இருந்திருக்கணும். என்ன சோ இந்த ஒரு விஷயத்துல நீங்க நேரா கூட வந்து சொல்லியிருக்க மாட்டீங்க. அப்ப இப்ப சொல்லுங்க. ரைட், ஓகே. அடுத்ததா நீங்களா? அக்கா ரொம்ப வெக்கப்படுறா. சரியா? நீங்க இவாக்கு நீங்களா? அவாக்கு நீங்களா? இது கூட மகளா? உங்களோட மகளா? இவரான வெள்ள சரி, நீங்க சொல்லுங்க. உங்களோட மச்சான் தங்கச்சின்ற புருஷர். ரைட் ரைட் ரைட். என்ன விஷயம்? ஒரு விஷயம் சொல்றேன்டா. அப்பா எனக்கு எல்லாம் பிடிப்பு விடுப்போம். ரைட் ரைட். அவதான் இந்த பேச்சியே கட்டி வச்சது. அவதான் உங்களுக்கு கல்யாணம் கட்டி வச்சது. ரைட் 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 ரைட். அது மூம்பாரா இல்லையாமா? இது வந்து பரஸ்பரை கொட்டடி இடம். என்ன இது? என்ன இந்த இடத்துக்கு பேர்? என்ன இந்த இடத்து கொட்டடி? கொட்டடி. பாருங்க, கொட்டடியில வந்து எவ்வளவு விஷயங்கள் வந்து நடந்திருக்குன்னு ஒரு இதெல்லாம் ஒரு அற்புதமான விஷயங்கள். காது கேட்க இனிமையா இருக்கு. அந்த மூங்கள் பார்க்காமல் கல்யாணம் பண்ணதுன்ற விஷயம் அந்த காலத்துல. என்ன சரி, வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? அப்ப தாய்மாரி எனக்கு இல்லை பிரச்சனை. நல்ல மாதிரி. ரைட். அங்க வெள்ளை எண்ணெய் தான் அடிக்கடி அவ சொன்ன வார்த்தைய. இவரை நீங்க ஏற்கனவே பாத்துருப்பீங்களா? நீங்க வடிவா சொல்லுவீங்க. அந்த ஐயாவுக்கு சொன்னீங்க. இந்த அம்மாவுக்கு சொல்லணும். எனக்கு வந்து எனக்கு 48 வேணும். அம்மா எனக்கு அம்மா இல்லையா கவலை. எனக்கு இப்ப தெரியும். எனக்கு அம்மா இல்லையா 48 வயசு. எனக்கு அவன் அம்மா அம்மா எனக்கு ஏக்கம். இப்ப 2 வீட்டு வந்து எனக்கு அம்மா இல்ல ஏக்கம். எனக்கு 10 அம்மான்ற இல்லையா கவலை துடிக்கானது இல்ல. கொஞ்சம் கூட எனக்கு அம்மா இல்லாம நான் அவன் அம்மான்னு அவன் ஆனா இப்ப 3 வருஷமா உங்களுக்கு அவங்கதான் அம்மா மாதிரி வைக்கிறார். சரியா? இந்த சந்தர்ப்பத்துல நீங்க இப்படி சொன்ன விஷயம் வந்து அவங்களுக்கு என்ன உங்களுக்கு மகன் மாதிரியா? அவர் சொல்ற விஷயம் உங்களுக்கு புரியுதா? அம்மாக்கு தம்பி நாங்க 8 பிள்ளைகள். அப்ப இவர் அம்மா இவருக்கு கீழே ஒரு பிள்ளை இருந்ததால அம்மாண்ட கவனிப்பு இவர்ல குறைஞ்சு போச்சு. ஒரு பிள்ளை. அப்ப நான் மூத்த ஆண்டபடியா இவரோட இணைந்தது. அதாவது உண்மையில அவங்க எப்போதும் அண்ணா மாதிரி இருப்பா. இவர்தான் சின்ன பிள்ளையா கரவரைக்கு போய் அவங்க சொன்னா முடியாது. அதான் செய்து வச்சது. எப்போதும் அவங்க உங்களுக்கு அம்மா தான். அம்மா இல்ல என்ற குறைய வந்து அவ எப்போதும் பார்த்து இருப்பா. என்ன அண்ணாஜி? ரைட். இது வந்து எமோஷனலா ரொம்ப போய் கொண்டிருக்கிறது. கொஞ்சம் சந்தோஷமா மாத்துவோமா? ரைட். உங்களுக்கு என்ன பேர்? யாருடைய சகோதரம்? அவரோட சகோதரம். சொல்லுங்க. இன்னொரு வீட்டை நாங்க முடியல. இன்னொரு வீட்டை நாங்க வளராமல் நாங்க எல்லாரும் 8 பேருமே ஒரு வீட்டுல இருந்தோம். அது மிகப்பெரிய சந்தோஷம். அதுக்கு அவதான் காரணம். கண்டிப்பா. நீங்கள் இவ்வளவு விஷயம் அவ பத்தி சொல்லிக் கொண்டிருக்கீங்க. அவ சிம்பிளா சிரிச்சு கொண்டு ஒரு விஷயம் வெளிக்காட்டாமல்
தேடி தந்ததுக்கு நன்றி. எனக்கு விரும்பின கணவன், எனக்கு கேட்ட கண்டிப்பா. கணவன் தேடி தந்ததும் அவன். கண்டிப்பா சந்தோஷமான விஷயம். அக்கா நீங்க சொல்ல விரும்புறீங்களா? இன்றைக்கு நான் அளவைக்கே ஒருத்தர் இங்க அவா ஒரு கதைக்காம அழுதோன்னு இருக்கிறாவா? வேற யாரும் கேட்க போய் அக்காக்கு ஏதாவது நல்ல விஷயங்கள் சொல்றதுக்கு இருக்கிறீங்களா? வணக்கம். இவன் நான் சொன்னாங்கடா சித்தி அம்மா போறீங்களா உருவாக்கினா இவன் அந்த முகம் பார்க்காம கல்யாணம் கட்டி இல்ல வச்சு இவனாலதான் நான் இப்படி இருக்கிறேன் நம்பி ஒரு படிதானே என்ன மாதிரி உங்களோட மகளுக்கு இப்ப சுவமில்ல கதைக்கிறாங்க இது இப்படி எல்லாரும் சொல்லக்கூடாது. எல்லாரும் உனக்கு உங்களுக்கு. நான் அவற்ற மச்சான். ரைட். அவ வந்து எனக்கு அக்கா மாதிரி. நான் மச்சான் மனுஷிதான். ரைட். எங்கட குடும்பத்துக்கும் வந்து அவ ஒரு குத்து விளக்குன்னு தான் சொல்லுதா. எனக்கும் மனசி மோசம் போயிட்டா. 3 பிள்ளைய அந்த 3 பிள்ளைகளையும் வழி நடத்துறதுக்கு எனக்கு அந்த பிளான்கள் சொல்லி இப்படித்தான் கொண்டு போகணும், இப்படி செய்ய வேணுன்றதுக்காக இந்த குடும்பத்திலையும் கூடுதலான கண்காணிப்பா இருந்து அப்படி அவ ஏற்றத்தாழ்வு பார்க்கல. அப்படி ஒரு நல்ல இதாச்சு. எல்லாரும் சொல்ற விஷயங்களை பார்க்கல அவ பற்றி எங்களுக்கு விளங்குது. ஒவ்வொருத்தரும் கேட்டா அவரது கண் கலங்கினம், இல்லை பேர் இப்ப கேக் வெட்ட போயினோம். மற்றது நான் எனக்கு மனசு இல்லையன்ற கவலை இன்று வரையும் இல்லை. என்ன எழுதுச்சுன்னா அந்த அளவுக்கு அவ எடுத்து எனக்கு அந்த யோசனையாலும் அதுகளும் சொல்லி எனக்கு ஒரு பிள்ளைகளும் எந்த பிள்ளைகளும் படிச்சுனா எல்லாமே கண்டு மாதன் ஒரு ஆள் இன்ஜினியரா போனதா மகளும் ஒரு ஆள் படிச்சு நான் பேச இங்கால சைட்ல எங்க இருந்திருந்தா நாங்களும் ஒரு டாக்டர் இன்ஜினியரா இருக்கலாம். அவாட்ட வந்ததுல டாக்டர் இன்ஜினியர் 2 லைன்ல சொல்லி கொண்டிருக்கணுமா? ரைட், சந்தோஷம். ரைட், இப்ப நீங்க இவ்வளவு பேர் உங்களுக்கு ஒரு சொன்ன விஷயங்கள் நீங்க பார்த்து நீங்கள் உண்மையில எனக்கே கண் கலங்கி போட்டது ஒருத்தர் சொன்ன விஷயத்துல. சோ அவங்களுக்கெல்லாம் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் அவைய கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா வளர்ந்தேன். நான் அதுல ஒரு பிள்ளைகளுக்கு அடிக்கிறது, படிக்காட்ட அடிக்கிறது, இந்த இடத்துக்கு தான் வேற வேணும், டாக்டராகத்தான் வேணும், நாங்கள் சரியான கஷ்டம். அப்ப ஆக்கள் மதிக்காமல் விடுவினம் தானே கஷ்டம். அப்பா கொஞ்சம் குடிக்கிறது, அதனால அந்த வடுவை தீர்க்க விடுவோம்ட்டு அப்படியே குடிக்காத மாப்பிள்ளை எடுக்கும். நாங்க 6 பொம்பளை பிள்ளைகள், நாங்க 3 சித்தின்னு சொன்ன அவ அங்கடைய அம்மா சார் அவ வந்து வளர்ப்புல நாங்க வளர்ந்துனாங்க. அப்படியே சித்தப்பாக்குதான் முதலாவது நன்றி. அவர் ஒரு புரத்தி மனுஷன், அவர் ஓமண்ட வடிக்காதான் நாங்கள் இப்படி வந்தது. ஒரு விஷயத்தையும் பார்க்க எங்களுக்கு ஒரு பெருமையா இருக்கு. அதனாலதான் நாங்க வந்தோம். ஆனா எல்லாரும் உங்களை அக்கா அக்கா நீங்க சின்ன பிள்ளையா இருக்கிறீங்க சொல்ற எல்லாரும் வயசு கூடினாக்கிற மாதிரி தெரியும் எனக்கு. உங்களை அக்கா நான் தான் மூத்தா, அவவால நான் வந்தது. நான் இவைய சும்மா சரியா அடிச்சு பேசி அப்படி கொஞ்சம் சிக்னா இப்ப வந்தான். அது அவை அழுகினம். இப்ப தங்களை அந்த ஃப்ரீடமா விட்டிகளை விட இல்லையோ நான் யோசிக்கிறேன். அப்படி நீங்க அப்படி கஷ்டப்படுத்தி இந்த மாதிரியான விஷயங்களை எனக்கு 2 மச்சான் மேர் வந்துருக்கிறாங்க. 6 பேரும் குடிக்கிற இல்ல. இவற்ற தங்கச்சிக்கு ஒரு புருஷன் வந்துக்கிறார். அவர் என்ற கூட பிறந்த தம்பியோடவும் தரான். யாரும் குடிக்கிற இல்லையான வந்த மருமக்கள் 2 பேரும் வந்திருக்கிறான். அவை குடிக்கிற இல்ல. என்ற மகனுக்கு இப்ப 26 வயது ஆகுது. அவர் இந்த பழக்கம் வர மாட்டேன். குடிக்கிற பழக்கம் இந்த குடும்பத்துக்கே வரக்கூடாதுன்றது எனக்கு ஆசை. சரி, இவ்வளவு விஷயம் சொன்னது வரலாம்ன்றாங்க. அவரை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். கண்டிப்பா எல்லாரும் நீங்க நினைக்கிற மாதிரி வந்து. சரி, கடைசியா இதெல்லாம் தந்தேன்னு சொல்றீங்களா? ஐயா அதுதான் புலா பாருங்கடா ப்ளீஸ். எனக்கு விளங்க எனக்கு மகள் சரி கடைசி 18 கோஆர்டினேட்டர்ல இருந்து இது 18ஆம் நம்பர் இருந்தா அரிசியாதான். அதுல இந்த மேட்டம்ல தானே இல்ல அரிசியா நோச்சா இருக்கலாம், இப்ப அரிசிக்கு பள்ளியாக பலி நடத்தி இருக்கலாம், இப்ப கொடுத்திருக்கலாம், அந்த பிரச்சனை அரிசியாண்ட புருஷனா இருக்கலாம். வேற சேர்ந்து செய்திருக்கிறோம். சரி, அப்ப உங்களுக்கு 24 மணி டைம் ஆவில் தந்திருக்கணும். நீங்க அந்த 24 மணி கண்டுபிடிக்க மாட்டேன். ஆனா அவரே சொல்லி நான் எடுத்து சொல்லுவேன். 24 மணி நீங்க சொல்லாட்டி அந்த கடைசி 18 நம்பருக்கு உங்களுக்கு எடுத்து சொல்ல நேரம் தந்தேன். ஆனா இப்ப சொல்ல மாட்டேன். இல்ல எனக்கு எப்படி சொன்னாலும் எனக்கு சொல்ல மாட்டேன். பரவாயில்ல, கேட்க முடியுது. எந்த சம்பந்தமும் தானும் எனக்கு உண்மையில சரியான சந்தோஷமானது. குடும்பம் சந்தோஷமானது. நாங்க ஒரு கூட்டு குடும்பம். கூட்டு குடும்பம் சந்தோஷமா இருக்கும். நாங்களும் இறைவனை பிரார்த்திக்கொள்றோம். பிரியவும் மாட்டோம். ஆனா பிரியவும் கூடாதுதான். ஆனா யாருன்னு சொல்ல மாட்டோம். சரியா சொல்ல மாட்டேன், கேட்க கூடாது. சொல்ல மாட்டேன், பிரச்சனை அப்படியே அது பாத்துக்கலாம். அப்புறம் டாக்டர் மாதிரி இருக்குன்னு நினைக்கிற நிறைய பேர் அப்படி இல்லாம இல்ல அவங்களை கேட்க விட்டுவோம்.